வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்தகவுல பயிற்சி 8.4 9வது பார்க்க போகிறோம். சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லதுன்னு வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார்முலா யூஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. அல்லதுனால என்ன ஃபார்முலா? P of A union B ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். 3 நாணயங்களால எழுதியாச்சாப்பா. அப்போ என்ன F is equal to 8. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க? அதிகபட்சம் 2 பூக்கள். 2 பூக்கள்னாலே 2 டீன்னு எழுதணும். மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம்னா கம்மியாக எழுதணும். அப்போ 2 டீ 1 டீ 0 டீ எழுதியாச்சுன்னு பாருங்கள். உள்ளதெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. மேலே உள்ள 3 நாணயங்களை பார்த்து அப்போ N of A is equal to என்ன கிடைக்குது? 7. P of A is equal to N of A by N of S. அப்போ P of A is equal to 7/8. அடுத்தது பாருங்க, குறைந்தபட்சம் 2 தலைகள். குறைந்தபட்சம்னா அப்படியே மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 2 தலைகள்னா 2H. அப்போ என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம்னா மாற்றி அதிகபட்சமாக எழுதணும். அப்போ 2H 3H ஞாபகம் வச்சுங்க. இது எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2H உள்ளதெல்லாம் எழுதிக்கிங்க, 3H உள்ளதெல்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. அப்போ N of B is equal to எவ்வளோ கிடைக்குது? 4. P of B is equal to N of B by N of S. அப்போ 4/36. A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்? N of A intersection B கண்டுபிடிக்கணும். அப்போ A intersection B பாருங்கள், இது ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை HH இருக்கா? இதுலேயும் இருக்குது பாருங்கள், 3H உள்ளது. HTH இருக்கான்னு பாருங்கள், இதுலேயும் இருக்குது HTH. THH இருக்கா? அப்போ இதுலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ HHT இருக்கான்னு பாருங்கள், HHT இருக்குது. A intersection Bயில் அப்போ இதை பார்த்து அப்படியே இங்கே எழுதிக்கிங்க. ஓகேவா? அப்போ N of A intersection B is equal to 4. P of A intersection B is equal to N of A intersection B by N of S. அப்போ P of A intersection B is equal to 4/8. அல்லதுனால என்ன ஃபார்முலாமா? P of A union B அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிங்க. P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இங்கே யூனியன் வந்தால் இங்கே என்ன வரும்? இன்டர்செக்ஷன் வரும். ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 7/8 ப்ளஸ் P of Bக்கு 4/8 மைனஸ் இதுக்கு 4/8 ப்ளஸ் 4/8 மைனஸ் 4/8 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 7/8 தான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.